அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அசோகன் எக்ஸ்பிரஷனில் நான் உங்கள்கிட்ட எல்லாம் என்ன ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, இந்த வருஷம் என்ன பயங்கரமாக இருக்குது வெயில். இங்கே சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன காரணம் இதுக்கு? ஏன் இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இது எல் நினோ, அதனால தான் இந்த வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எல் நினோன்னா என்ன? எல் நினோன்னா ஸ்பானிஷில் ஸ்மால் பாய்ன்னு சொல்கிறாங்க. இந்த எல் நினோ எப்படி உருவாகுது? பசிபிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய ஓஷன். 32% உலக பரப்பளவில் அது ஆக்கிரமிச்சிருக்கு. இப்போ எல் நினோன்னா என்ன? பசிபிக் ஓஷன்ல கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு காற்று வீசுது. அதுக்கு ட்ரேட் விண்டுன்னு சொல்றாங்க. அந்த ட்ரேட் விண்டு சூடான தண்ணியை அப்படியே இழுத்துட்டு போகுது. அதே நேரத்தில் சவுத் அமெரிக்காவில் என்ன நடக்குது? அந்த கடல் பரப்புல கீழே பாட்டம்ல என்ன ஒரு நிகழ்வு நடக்குது? அதாவது நியூட்ரிஷனல் நிறைந்த ஒரு தண்ணி, குளிர்ச்சியான தண்ணி மேலெழும்பி வருது கடலுக்கு மேல. அப்ப என்ன, அதே நேரத்தில் இங்க இந்த ட்ரேட் விண்டானது வீக் ஆகி பின்னோக்கி வருது. பின்னோக்கி சூடான நீரையும் தள்ளிட்டு வருது. தள்ளிட்டு வந்து இந்த மேலே எழும்புற அந்த குளிர்ச்சி நீரை அப்படியே அது மூடி ஒரு கேப் மாதிரி பண்ணிடுது. அதனால நமக்கு குளிர்ச்சி மேலே வர முடியல, ஒரே ஹீட்டு. இந்த ஹீட்டு தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற கிளைமேட்டை அஃபெக்ட் ஆகுது. இது கிளைமேட் அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த எல் நினோ ஃபார்ம் ஆகுது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் ஒரே ஹீட்டு. இப்போ 1876 தான் எல் நினோ வந்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1998 எல் நினோ வந்ததா சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2015 ஒரு எல் நினோ வந்தது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சென்னையிலாம் பயங்கரமான மழை வந்து திடீர்னு அடிச்சுது. பயங்கர எல்லாரும் சஃபர் ஆனோம். அதுவும் ஒரு எல் நினோவோட எஃபெக்ட் தான். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரீடிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இந்த வருஷம் 2026 எல் நினோவை சூப்பர் எல் நினோன்னு சொல்கிறாங்க. இந்த எல் நினோவோட சூப்பர் எல் நினோன்றது இந்த 2026 ஜூன் ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக பீக் வந்து 2027 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எல் நினோவோட தாக்கம் ஆல்ரெடி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில், யூகேல வெப்பம் தாங்காமல் ரிவரில் குதிச்சு சிலர்லாம் இறந்து போனதாக செய்திகள்லாம் வருது. இப்போ இந்த சூப்பர் எல் நினோவால் இருக்க இந்த தாக்கத்திலிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது பொதுவாகவே நம்ம வந்து வெளியே கிளைமேட்டை பார்க்கணும். ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தால் நம்ம வெளியே போகாமல், நம்ம குழந்தைங்களையும் பெரியவங்களையும் வெளியே அனுப்பாமல் அவங்கள வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லணும். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஓஆர்எஸ் சாப்பிடுங்க இந்த வெயிலில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இதனால் அதிகமான வெயில் மட்டும் இல்லைங்க, பயங்கரமாக மழையும் பெய்யும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் தான் இது வரும். அதனால் இதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்கு பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நியூஸ் கேதர் பண்ணுங்கள். டெம்பரேச்சரை பற்றி, அதை பற்றி சொல்கிற அந்த நியூஸ் சேனலையும் பார்த்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். நான் சொன்ன இந்த பகிர்வு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை வந்து இன்னொரு டாப்பிக்கோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது அசோகன். நன்றி, வணக்கம்.